Assalamualaikum. Welcome to nifas lifestyle. நாம இன்னைக்கு capsicum egg podimas எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி ரெசிபி தான் இது. நம்ம நார்மல் பொடிமாஸ் செஞ்சு நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இத நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. நீங்க எங்க சேனலுக்கு புதுசுனா அப்ப மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு கேப்சிகமை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு வெங்காயத்தையும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுல்ல 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கேப்சிகம்க்கு 2 முட்டை கரெக்ட்டா இருக்கும். 2 முட்டை, கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிடலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை பீட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி எல்லா சைடும் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் கொட்டிடலாம். இந்த முட்டையை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பொடிமாஸ் மாதிரி ஆக்கிட்டு போகிறோம். ஃபுல்லாக நல்லா நம்ம இதை பரட்டி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா பிடிச்சிரும். ஸ்லோவில் வச்சிங்கன்னா இது குக்காக ரொம்ப லேட் ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 3 minutes டைம் ஆகும் குக் ஆகுறதுக்கு. ஸோ இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கீழெல்லாம் நல்லா பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு பதில் லாஸ்ட்டாக கூட நீங்கள் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அது முட்டை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்ம இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணி நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த முட்டை வாடை தெரியாது. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை கிண்டி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வேகணும்னு இல்லை, லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆச்சுனாலே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 minutes இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா, ஆனியன் எல்லாமே ஒன்றா வர மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 minutes குக் பண்ணிடலாம். கேப்சிகம் நல்லா வேகணும்னு இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. சிலர் நல்லா குக் ஆனால் தான் பிடிக்கும், சிலருக்கு ஆஃப் குக் ஆனால் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கேப்சிகம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே எக்கு பரட்டி வைக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த சைடு எக்கை ஆட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேப்சிகம் எக் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பாய்.